இலங்கையில் நடைபெற இருக்கும் தேர்தலில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நாட்டின் 2 கோடி மக்களும் எதிர்பார்த்து நிற்கின்றனர். இலங்கையை பொறுத்தவரை சனத்தொகையில் 3/4 பேர் நடுத்தர ஏழை குடும்பங்களாகவே உள்ளனர். இவர்களுக்குள் இருக்கும் பொதுவான எதிர்பார்ப்பு, யார் ஆட்சியில் அமர்ந்தாலும் 2018ஆம் ஆண்டுக்கு முன்னர் இருந்த நாட்டின் பொருளாதார நிலை போல பொருட்கள் பண்டங்களின் விலைகள் குறைக்கப்பட வேண்டும் என்பதேயாகும். இந்த வகையில் தற்போது நடக்க இருக்கும் தேர்தலில் பலர் போட்டியிட்டாலும் 4 முக்கிய நபர்கள் போட்டியிடுகின்றனர். 1. தற்போதைய இலங்கை ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க. 2. முன்னாள் ஜனாதிபதி ரணசிங்க பிரேமதாசாவின் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் சஜித் பிரேமதாசா. 3. முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சேவின் மகன் பாராளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச. அடுத்து 4. இதுவரை தனது குடும்பத்திலோ கட்சியிலோ ஜனாதிபதி பதவி என்ற ஒன்றில் இருந்திராத பாராளுமன்ற உறுப்பினர் அனுரகுமார திசாநாயக்க. இந்த வகையில் யார் வெற்றி பெறுவார்கள் என்று நாட்டுக்குள் பல்வேறு ஊடகங்கள், தனியார் நிறுவனங்கள் நடாத்திய கருத்து கணிப்பீட்டில் சில கருத்து கணிப்பீடுகள் சஜித் பிரேமதாசா அவர்களையும் மற்றும் பல கருத்து கணிப்பீடுகள் அனுரகுமார திசாநாயக்க அவர்களையும் காண்பிப்பதாக குறிப்பிடப்படுகிறது. எனினும் இன்னும் சில கருத்து கணிப்பீடுகள் தற்போதைய ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அவர்களையும் காண்பித்ததும் குறிப்பிடத்தக்கது. அண்மையில் குறித்தொரு கழகத்தினால் பெரும்பான்மை சமூக மாணவர்களிடையே நடாத்தப்பட்ட கருத்து கணிப்பீட்டின்படி அனுரகுமார் திசாநாயக்க அவர்களையே எடுத்து காண்பித்தது என பல்கலைக்கழக விரிவுரையாளர் தனது யூடியூப் தளத்தில் குறிப்பிடுகிறார். இப்படி இருப்பினும் இங்கு பெறப்பட்ட அனைத்து கருத்து கணிப்பீடுகளும் குறித்த கோணங்களின் வட்டங்களுக்குள்ளிருந்து பெறப்பட்டமையால் இதனை நாம் இறுதியானது என கருத முடியாது. இம்முறை சுமார் 11 லட்சம் பேர் இலங்கையின் புதிய வாக்காளர்களாக பதிவு செய்யப்பட்டுள்ளனர். இவ்வகையில் இலங்கை நாட்டில் ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட வேண்டுமாக இருந்தால் மொத்த வாக்குகளில் 50% மேல் வாக்குகளை பெற வேண்டும். சென்ற முறை நடந்த ஜனாதிபதி தேர்தலில் கோத்தபாய ராஜபக்ஷ அவர்கள் பலமான ஆதரவு கொண்ட வேட்பாளராக இருந்தும் 52% வாக்குகளையே பெற்று ஜனாதிபதியானார். அவருக்கு கிடைக்கப்பெற்ற மொத்த வாக்குகள் சுமார் 69 லட்சம் ஆகும். இது மொத்த வாக்குகளில் 52%. ஆனால் இம்முறை அதிக வாக்காளர்கள் காணப்படுவதால் ஒருவர் இலங்கையில் ஜனாதிபதியாக தெரிவாக வேண்டுமென்றால் சுமார் 80 லட்சம் வாக்குகளை பெற வேண்டும். நிராகரிக்கப்பட்ட வாக்குகள் என்று கழிக்கப்பட்டாலும் 75 லட்சம் வாக்குகளை ஒரு வேட்பாளர் பெற்றாக வேண்டும். அவ்வாறு பெறும் போதே அவர் இலங்கையின் நிறைவேற்று அதிகாரமுள்ள ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவார். இவ்வாறு ஒருவர் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அவரே இலங்கையின் வரலாற்றில் அதிக வாக்குகள் பெற்ற ஒருவராக காணப்படுவாராம். 2024 இம்முறை நடாத்தப்பட உள்ள ஜனாதிபதி தேர்தலில் கடுமையான போட்டி நிலவுகின்றது என்பது யாரும் மறுப்பதற்கில்லை. இந்த வகையில் கருத்து கணிப்பீடுகளின்படி ஒரு பொதுவான பார்வையில் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெறலாம் என பேசப்பட்டு வந்தாலும் அவர் 75 லட்சம் வாக்குகளை இந்த நாட்டில் பெறுவாரா என்ற கேள்வி அரசியல் ஆய்வாளர்களிடம் காணப்படுகிறது. மேலும் தேர்தல் களத்தில் மேற்கூறிய 4 முக்கிய புள்ளிகளும் மக்களுக்கு வழங்கும் வாக்குறுதிகளில் நான் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டால் அரச ஊழியர்களின் சம்பளத்தை உயர்த்துவோம், பாராளுமன்ற ஆட்சி முறையை ஏற்படுத்துவோம், வறுமையை இல்லாத ஒழிப்போம், அரசியல்வாதிகளுக்கு வழங்கும் உயர்ந்த சுகாதார மருத்துவங்களை பொது மக்களுக்கும் கிடைக்கச் செய்வோம், திருடர்களையும் பிடிப்போம் என்றெல்லாம் வாக்குறுதிகளை அள்ளி வீசுகின்றனர். ஆனால் இந்த அனுரகுமாரவின் தேர்தல் வாக்குறுதி சற்று வித்தியாசமானது என சில அரசியல் ஆய்வாளர்கள் குறிப்பிடுகின்றனர். எந்த ஒரு வேட்பாளரும் குறிப்பிடாத சில வாக்குறுதிகளை மக்களுக்கு இந்த அனுரகுமார வழங்குகிறார். அதாவது, நான் ஜனாதிபதியானால் இந்த அரசியல்வாதிகளின் அனைத்து வரப்பிரசாதங்களையும் நிறுத்திவிடுவேன் என குறிப்பிட்டு அவற்றில் பாராளுமன்ற உறுப்பினர்களின் ஓய்வூதியத்தையும் நிறுத்திவிடுவேன் என அவர் குறிப்பிட்டு வருகின்றார். இந்த வார்த்தை சமகால இளைஞர்களான புதிய வாக்காளர்கள் மத்தியில் ஒரு பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது என்றே குறிப்பிட வேண்டும். ஏது எப்படியோ இவ்வாறான பல வாக்குறுதிகளை இந்த அரசியல் மேடைகளில் நாம் பார்த்துள்ளோம். தேர்தல் முடிந்து வெற்றி பெற்றதும் இவைகள் காற்றில் எழுதப்பட்ட சொற்கள் போல பறந்து சென்று விடுகிறது. மக்களும் அதை மறந்து சென்று விடுகிறார்கள்.